அடி வாங்குறதே பொழப்பா போச்சே. முதுகு எலும்பு உடைச்சிட்டான். வேதியில போவா. வாங்க வாங்க, வணக்கம். அனிமா அனிமா அனிதா, குடும்பமா இது. ச்சே, நிம்மதியா ஒரு வேலை செய்ய முடியுதா? வரட்டும் இன்னைக்கு. அனி பேபி, இங்க பாருடா. அத்தா மலையாண்டா கோச்சிக்கிற, இங்க பாருடா சொல்லும். என்னையா வெள்ளமண்டா, உன் ஆத்தாக்காரி எல்லாரும் முன்னாடி அந்த பேச்சு பேசுற, அவளை கேட்கறதுக்கு வக்கு இல்ல. ஏன் பின்னாடி எதுக்கே வர மாப்பு முடிச்சுட்டு போய் அங்கிட்டு. அனி பேபி, அத்தனை பார்த்து இப்படி பேசலாமா? நீ மொத்தமா மறந்துட்டியா என்ன? இந்த அத்தா சொத்தான்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி வந்த ஓங்கி முகர்ல குத்துன, மூக்குல இருந்து பொல பொல ரத்தம் வந்துடும். ஜாக்கிரதையாயிரு. அனிதா, சரி நானாச்சும் கேட்கலான்னு சொல்லி நின்றா பிரியாணி வாங்கி தரேன், அத்தை வாங்கி தரேன்னு சொல்லி மெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வரேன். யோ, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? உன் ஆத்தா எல்லாரும் முன்னாடி என்ன எதுவும் பேசக்கூடாது, அப்படி பேசினா நீ வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? என்னைக்காச்சும் நீ செஞ்சிருக்கிற என் பேச்சை கேட்கறியா நீ? அப்படி ஒன்றும் யாரும் இல்லையம்மா, அந்த பாட்டி தானே இருந்து. அதுக்கே இவ்வளோ கோப்படுற? எப்பவுமே சகஜம் தானே எங்க அம்மா பேசுறது. இன்னைக்கு நம்ம இவ்வளோ கோப்படுற? கோப்படாத, அமைதியாரு அமைதியாரு. போதுமே, இது ஒண்ணு போதுமே. அவங்க முன்னாடி திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே போய் கேட்டேன். டீ வேணுமா காப்பி வேணுமான்னு சொல்லி கேட்கலான்னு சொல்றதுக்குள்ள அவங்களே கூப்பிட்டுட்டாங்க. சரி, அப்படி இருந்து போய் கேட்டேன்ப்பா, டீ சாப்பிட்றீங்களா தேனு? அதுக்கு என்ன சொல்லணும்? ஒன்று வேணும் ஒன்று வேணான்னு சொல்லணும். அப்படிதானே? சொல்லியா வாயா திறந்து? ஆமா ஆமா, கரெக்ட். சொல்லு வேணும்னு சொல்லிருக்கணும் இல்லை வேணான்னு சொல்லிருக்கணும். அதுக்கு எங்க அம்மா என்ன சொல்லிச்சு? அதுக்கு அப்படி சொல்லியிருக்கணும் இல்லையா? அதுக்கு ஆத்தாக்காரி என்ன சொன்னா தெரியுமா? ஆமா தாயே, என் டீயும் வேணாம் காப்பி வேணாம், உன் மூஞ்சி ஓயாம பார்க்க முடியலன்னு சொல்ற. உன் ஆத்தாக்காரை மூஞ்சி ஒழுங்கா பாத்திருக்கியா நீ? நின்று என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கற? வேணா, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். என் பொறுமை போச்சு, 2 பேர் தலையிலேயே ஒரு குண்டாங்களை தூக்கி போட்டுட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதையா இருங்க. அப்படிலாம் பேசாதம்மா அணிக்குட்டி. இனிமே அம்மா அப்படி பேச மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன்டா செல்லம். நீ கோபப்படாம இரு. பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா? இதை சொல்லிட்டியே பிரியாணி வாங்கி தரேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டிக்கும் சொல்லியே மைக்கிட்டே பாவி. நீயும் உன் ஆத்தாலும் நல்லா இருப்பீங்களா? இப்ப சொல்றேன் பாரியா, உன் தலையில தொப்பியே நிக்காது. உன் ஆத்தா பாத்ரூம் போனா வலிக்க விழுந்துருவா. இது என்னுடைய சாபம், பத்தினி சாபம் பழிச்சே தீரும். பேசு, வாயை திறந்து பேசு. வாயே பாத்துட்டு இருக்கிற என்ன? நான் சொல்றதுக்கு என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலை. ஒன்னும் இல்லம்மா, சாபத்திலே வித்தியாசமான சாபமா இருக்கா, அதான் பாக்கேன். என் தலையில தொப்பி தானே நிக்காது, பரவாயில்ல, நல்ல சாபம் தான். சரி. ஏன் அனிதா, எனக்கு ஒரு 1/2 டம்ளர் போல காஃபி கொண்டு வா. என்ன பண்றாலோ தெரியல, கிச்சன்ல சேர்ந்துக்கிட்டா வெளியே வர மாட்டேன். என்னடி பண்றாங்க? சொல்லுங்க அத்தை, இருக்கேன், சமைச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? காஃபி தானே? போடுறேன், காஃபியை போட்டு வரேன். ஐயோ பாத்தியா உங்க அத்தலுக்கு கொழுப்பேன். கிச்சன்ல என்ன பரதநாட்டியம் ஆடுவாங்க, சமைக்க தானே செய்வாங்க. பத்தி எப்படி கேட்க? தெரிஞ்சுக்கிட்டே உன் ஆத்தால பத்தி? இப்படிதான் நடக்கு ஒவ்வொரு நாளும். எப்படி இருப்பேன் நானு? நீ இருந்தா இருப்பியா உன் ஆத்தா கிட்ட? சொல்லியா? வாயை திறந்து பேசு. தப்புதான். கோப்படாம நில்லு. அவங்க அப்படி கேட்க கூடாது. நான் வேணா காப்பி போட்டு தட்டமா எங்க அம்மாளுக்கு? நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா, இப்படி வந்து உட்காரு வா. ஆமா, பகலெல்லாம் வேலை செய்து தெரியாது, இந்த காப்பி போடுறது எனக்கு பெரிய வேலையாக்கும். அந்த காப்பி போட்டு தரேன், அத்தை போட்டு தரேன்னு சொல்லு. சும்மா நில்லு. வாத்தல வாயை மட்டும் கொஞ்சம் அடக்கு, அது போதும். அதுக்கு பேச்சுவார்த்தையில என்ன வாடப்படம் சொல்லுவியோ? வாடப்படம் சொன்னியா? என்னையா துடிக்க? கண்ணுக்கு மேல இருக்கிற புருவத்தை அப்படி மேல ஏத்துறேன். யாருன்னு தெரியல, அடிக்க செய்வியோ? அது ஒண்ணுதான் இந்த வீட்டுல நடக்காம இருக்கு, அதுவும் செய்வா. கைய வச்சுதான் பாரு, அப்புறம் நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு பாப்போம். கண்ணை ஏத்துறியா நீ? பாப்போம். ஏ அனிதா, என்னதான் பண்ணுவ? எத்தே, காஃபி தானே போட்டுக்கிட்டு இருக்கேன், கலக்கி கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் இருங்க. இப்படியெல்லாம் உங்க ஆட்டாக்காரி மிரட்டி சொன்னா நான் பயந்துருவேனா? உனக்கு உங்க ஆத்தாளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். வேணாம், அவ்வளவுதான் பாத்துக்குங்க. அனிதா, வாய் ரொம்ப தான் நீளுது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. என்ன கை வைக்கணும்னு நினைக்கிறியோ? நீ நான் ஏன் மேல கையை வைக்கிறது? இப்ப நான் உன் மூஞ்சி உடைக்கிறேன் பாரு. உன் மூஞ்சி மேல நான் வைக்கிறேன் பாரு காலைய. இந்த வாங்கிக்க. என்ன 2 உதைக்க மூஞ்சி தொங்கி போச்சு? எப்படி இருக்கே அடி? இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சொல்லு. 10லன்னா உனக்கும் ஆத்தாளுக்கு சேர்த்து தரேன். எப்படி சொல்லு? ஆமா தாயே, இதுவே போதும். அடங்கு, கொஞ்சம் அடங்கு. அடிச்சிட்டியா? உன் கோவம்லாம் போயிடுச்சா? கொஞ்சம் அடங்கு, செத்த நேரம் போறோம். அந்த பயம் இருக்கணும். யாருக்கிட்டே? ஏங்கிட்டியா? என்னடி உள்ள ஒரே சத்தம்? என்ன அது? யாரையும் அடிச்ச மாதிரி இருந்து? என்ன அது? ஒன்னும் இல்லத்தே, பேசிக்கிட்டே இருந்தேன். உங்க புள்ள வந்தாரு கிச்சனுக்கு, அவருக்கு காப்பி வேணுமா, அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டே போடுறேன். இதை கொண்டு வராத்தே, கொண்டு வரேன். நீ என்னையா மூஞ்சிய பாத்துக்கிட்டு போ, ஓரமா போய் நில்லு. உன் ஆத்தால காப்பி போட்டு தரேன், போய் குடு இல்ல போய் தலையில கொட்டு போ. ஐயோ என்னடா இது? மூஞ்செல்லாம் காயம். என்னடா ஆச்சு சொல்லுல. அத்தை, நீங்களே வந்துட்டீங்களோ? நானே வரலாம்னு நினைச்சேன். இவர் காயத்தை பத்தி கேக்குறீங்களா? காஃபி வேணும்னு சொல்லி அனிதான் வந்தாரா? அப்படியே கீழே தண்ணி கொட்டி கிடந்து அதை பார்க்கவே இல்லையா? காலை வச்சாரு, வலிக்கு விழுந்துட்டார். அத்தை, இதுதான் நடந்து. அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அடி பாவி, உன் புருஷன் கீழே விழுந்து மண்டையை உடைச்சு கிடக்கானே, அவனை என்ன ஏதுன்னு பார்க்காம சிரிச்சிட்டு கிடக்குற. ஏண்டி போய் பாருடி, அவனுக்கு என்னன்னு பாருடி போய். அத்தை, நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் மேலோட்டமா இருக்கு, காயமெல்லாம் சரி ஆயிடும். நீங்க நடங்க.
ஐயோ மகேந்திரா, பார்த்து வரக்கூடாதாடா. இப்படி போய் வலிக்கு விழுந்துட்டேடா. ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா மகனே? சொல்லுப்பா. என்ன வலிக்கா செய்யுது? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ? என்ன சொல்லி தொலை. எம்மா, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ போய் உட்காரு, போ. டீ போட்டு எடுத்துட்டு வர. போம்மா, போ. ஆமாத்தே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேலோட்டமா இருக்கு காயம். நான் கேட்டுட்டேன். நீங்க போங்க. அப்பத்த போயிடுச்சா? சொல்லுங்க அத்தை. அப்பத்தாளுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டீ குடிக்கணும்னு சொல்லி ஆசையாக போயிடுச்சு என் மவனை பார்த்த உடனே. எப்பா வாப்பா, வெளியே போய் உட்காரலாம். வா, இங்கிருந்து வா முதல்ல. எம்மா எம்மா, வலிக்குமா? ஏன்பா வலிக்க செய்யுது? சரி பின்ன வா, அப்படி போய் உட்காரும் வா. ஐயோ, என்ன புள்ளியோ. வா. அனிமா கூப்பிட்டியா? கூப்பிடலாம் ஒன்றும் செய்யல. கூப்பிடாதுக்கு முன்னே திரும்பி பார்க்கீங்க. சரி உன் ஆத்தால சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் படுக்க சொல்லுங்க. ரொம்ப நேரம் முழிக்க வேணான்னு சொல்லி. சரிம்மா நீ பொறுப்பா வா, நான் போறேன் வா. எப்பா கடவுளே, என்னை படைச்ச கடவுளே, ரொம்ப நன்றி. அப்படியேப்பட்ட அத்தையை கொடுத்தாலும் இப்படி ஒரு புருஷனை எனக்காக கொடுத்துருக்கிறியே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ நம்ம மேல பாசமும் அன்பும் இருக்கிற தொட்டு நான் அடிச்சதுனால அவரு வாங்கிக்கிட்டாரு. இதுவே அவங்க அம்மா பேச்சை கேட்டு என்ன எதுனா திருப்பி அடிச்சிருந்தாரு இன்னும் ஆயிருக்கும். ஐயோ கடவுளே, இதுக்கு கோடியான கோடி நன்றி. இது இப்படியே தொடரணும். எப்பவுமே என் பேச்சை மட்டும் என் புருஷன் கேட்கணும். அவங்க அம்மா பேச்சு கேட்கவே கூடாது. இதை மட்டும் செஞ்சு கொடுத்துடு கடவுளே. உனக்கு கோடியான கோடி நன்றி அப்பா, நன்றி. அச்சோ, என் மாமியாருக்காரியும் என் புருஷனும் செஞ்ச அமக்களத்துல இந்த அப்பத்தா கதையே மறந்துட்டுமே. இந்த பேபிக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லுவோம். அப்பதான் இந்த அப்பத்தால வாங்குன்னு வாங்குவான். இந்த அப்பத்தாலும் அப்பதான் பேபியை போட்டு திட்டுவாங்க. நான் மட்டும் திட்டு வாங்கினா போதுமா? பேபியும் கொஞ்சம் திட்டு வாங்கட்டும். ஃபோன் அடிச்சு என்னாச்சுன்னு சொல்லுவோம். அப்பதான் நமக்கு சமாதானம் ஆகும். அப்பா, என் வீட்டில் மட்டும் சண்டை நடக்கக்கூடாது. என்னை சேர்ந்தவங்க எல்லாரும் வீட்டில் சண்டை நடக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு சமாதானம். என்ன சொல்றது? ஹலோ பேபி, நான் தான்மா அனிதா பேசுறேன். இருக்க லைன்ல? அண்ணன் இல்ல ஊன்னு ஏதாச்சும் சொல்லு. ஏ போண்டா, சொல்லம்மா, என்ன விஷயம்? ஏன் அப்படி காதுன்னு கத்துறம்மா? மெதுவா பேசு. பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அப்பதான் என் வீட்டுல தான் இருக்கு. என்ன பேச்சு பேசுறது தெரியுமா? எல்லா விஷயம் உன் அப்பத்தால தெரிஞ்சிருக்கு. எப்படி பேபி, நீ ஏதாச்சும் சொன்னியோ? ஏ என்னன்னு முதல்ல பொறுமையா சொல்லு, அப்புறமா சொல்லுவேன். என்ன என் அப்பத்தாளுக்கு என்ன? என் அப்பத்தா உன் வீட்டுக்கு வந்திருக்கோ? அது வரது எப்பவும் வழக்கம் தானே. அதுக்கு போய் இப்படி கத்துறவ? என்ன விஷயம் பொறுமா சொல்லு. அட கூறு கட்ட குப்பாத்தா, நான் சொல்றது நல்லா கேளு. அந்த கதிரி விஷயமும் அந்த செல்வி விஷயமும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி என் வீட்டுல இருக்குதே அந்த மாமியார், அந்த காண்டம் இருக்கும், அதுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. அதுகிட்ட சொன்னா இன்னாகும் தெரியல, நேரா அந்த நீலாமரை வீட்டுக்கே போய் சொல்லி கொடுத்துரும். அப்பேற்பட்ட பொம்பளை அது. அதுகிட்ட வந்து உன் அப்பதா சொல்லுதம்மா, நீ எதுவும் கண்டிச்சு வைக்க மாட்டியா? இதுதான் மாமி பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தெரியுது. சொல்லு பாப்போம். ஏ போண்டா கோழி, என்ன சொல்ற நீ? அப்படியா? இவ்வளவு நேரத்துக்கு அங்க வந்திருக்கான்? வயசான ராத்திரி நேரத்துல கண்ணு தெரியாதுன்னு பார்த்தா இதுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. என்ன செய்ய? ஒன்னும் புரியல. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. பேபி, இதே வேகத்தோட அந்த கேள்வியை ரெண்டுல ஒண்ணு பாத்துடு. அப்பதான் நீ யாருன்றது தெரியும். என்ன சொல்றது? யாருக்கிட்ட? அட ஏ போண்டா, சசிகுமார் மாதிரி சிரினா சீக்கு வந்து கோழி மாதிரி சிரிக்க. அட போண்டா கோழி, வெய் போன. பாத்தீங்களா மக்களே, நம்மள ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறாங்களா? இவளே ஹீரோ ஆகணும், இவளே ஹீரோனி ஆகணும். இவளும் இப்படிதான் இருக்கா, அந்த சிலுக்கு சுமிட்டாலும் இப்படிதான் இருக்கிறா. என்னத்த சொல்ல, நம்ம எப்பவுமே ஒரு காமெடி பீஸாவே நம்மள வச்சுக்கிறாங்க. என்ன பண்றது, நம்ம கேரக்டர் அப்படிதான் இருக்கு. என்ன சரியா? மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். சரியா? இந்த தாய் கேள்வி இன்னைக்கு தீர்ந்து நாளைக்கு தீர்ந்துன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுது. வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். இன்னைக்கு அது இருக்கணும், இன்னும் நான் இருக்கணும். எவ்வளவு அதப்பு இருக்கணும் இதுக்கு. போய் ஊரா இருக்கலாம் சொல்லிட்டு வரதா? வரட்டும். தாய் கேள்வி உள்ள வராது, அங்கே நில்லு. ஏன் அப்பதா எங்க ஊர் சுத்திட்டு வர? எங்க போயிருந்த சொல்லு, இங்க நில்லு. ஏ அம்மா, என் வீட்டுக்குள்ள வரதுக்கு உன்னை கேட்டுட்டு வெளியே போகணும், உள்ள வரணுமா? யார் நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு? யார் நீன்னு கேட்டேன். தாய் கேள்வி, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்க? நான் யாருன்னு தெரியலையோ? உன் பேரனுக்கு பொண்டாட்டி, உனக்கு மருமக. என்ன பார்த்து யாருன்னு கேட்க? கிறுக்கு பிடிச்சிட்ட உனக்கு. அட எரும மாடே, அதுதான் தெரியுது இல்லையா? என்ன எதுக்கு உள்ள போகாம தடுத்து நிக்கிற? என்ன வேணும்? எரும மாடு மாதிரி வந்து முன்னாடி நிக்கிறா. தள்ளு அப்படி. நல்ல வாய்க்கிலேயே வேக்கடமா தான் பேசுறேன். ஆனா செய்த வேலை எல்லாம் அப்படியே சில்லு பண்ண மாதிரி. எங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வர? யார்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு வர? சொல்லு பாப்போம். அத உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. வழி விடு. என்ன உள்ள போகணுமா? அப்பதா என்னை பத்தி தெரியல. நீ உள்ள போகணும்னாலும் வெளியே போகணும்னாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ உள்ள போகணும். இப்போ நீ சொல்ற எங்க போயிட்டு வந்த சொல்லு. நீ எங்க போன, எங்க வந்த, எல்லாம் எனக்கு வந்தாச்சு நியூஸ். என்ன சொல்ற சொல்லு பாப்போம். ஓஹோ, அப்போ நான் பாக்கியத்தை வீட்டுல இருந்து தான் வரன்றது உனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? யார் சொன்னா? அவ வீட்டுல மருமகன் சுத்திட்டு தெரியறாள எரம மாடு மாதிரி. அவ தானே சொன்னா? தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா? வழி விடு. நோ இம்பாசிபிள். நீ என்னத்துக்காக பாக்கியத்து வீட்டுக்கு போனன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா மட்டும்தான் நான் வழி விடுவேன். இல்லைன்னா நான் விடவே மாட்டேன். அப்பதான் நீ இங்கேயே தான் கிடக்கணும். என்ன சொல்ற? எவ்வளவு நெஞ்சலத்தை இருந்தா என் வீட்டுல இருந்துகிட்டு நான் போற சோத்தை தின்னுக்கிட்டு எனக்கு என் வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி விட மாட்டேங்கிறியா? வரட்டு இன்னைக்கு உன் புருஷன் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருப்ப? வளர்ந்த கெட்டவளே, வரட்டு இரு. என்ன பண்ற நீ? எதுக்கு இப்படி கையை ரெண்டு நீட்டிட்டு நிக்கிற? அப்பதான் வழி விடு. என்ன வேணும் உனக்கு இப்போ?
வாய வரதா உன் பொண்டாட்டி பண்ற வேலையை பத்தியா என்னவே உள்ள விட மாட்டேறாயா என்னத்த செய்ய நானு சொல்லு பாப்போம் நான் பாகியத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இவளுக்கு என்ன வந்துட்டுன்னு தெரியல என்ன உள்ளவே போக விட மாட்டேறா நீ என்னன்னு கேளு ஏன் பேபி என்னாச்சு கிறுக்கு பிடிச்சிருச்சு உனக்கு அப்பதான் உள்ள விட மாட்டேங்கிற என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ற சொல்லு பாப்போம் வாங்க வாங்க மகராசா வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உன் அப்பத்தா மாதிரி நடந்துக்குது தாய் கேள்வி ஒண்ணுதுக்கு ஆகாது ஊர் பூரா பொருளிதான் என்னென்ன சொல்லி வச்சிருக்கு தெரியுமா கேளு நீயே கேளு என் அப்பா என்ன வேணா செஞ்சிருக்கட்டும் அதுக்காக உள்ள விட மாட்டியோ என் அப்பத்தாளது வீடு என்ன வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா வந்துட்டா சொல்றதுக்கு வழிவிடு மாட்டேன் உள்ள விட மாட்டேன் உன் அப்பத்தா எங்க போய் பொருளை பேசிச்சுன்னு எனக்கு சொல்லி ஆகணும் நீங்களும் அவ்வளவுதான் வெளியவே நிக்க வேண்டியதுதான் உள்ள விட மாட்டேன் இதுதான் என் ஆணை இதுதான் என் கட்டளையே என் சாசனம் என்ன சொல்றீங்க பேபி